சப்டைட்டில் வாசிக்கிறதுக்குள்ள ஆக்ஷனை பார்க்குறதா சப்டைட்டில் பார்க்குறதா, அதுவும் சப்டைட்டில் படப்படப்படன்னு ஓடிடும். ஜெர்னலிஸ்ட்டுக்கு, தமிழ் ஜெர்னலிஸ்ட்டுக்கு ஐயே இல்லைப்பா, சினிமா எப்படி பார்க்கணும், தீவிர கதையை எழுதிட்டு இருக்காங்க விமர்சனத்தில். தைரியமாக சொல்லலாம். அதே கேரளாவில் போய் பாருங்க, கிழிச்சிடும். அது ஒரு கிரிட்டிசிசமாக பார்க்கக்கூடாது. எப்பா தப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படி பார்த்துட்டே இருப்பான். இந்தியன் பனாரமாலே இனாவரிலேயே வந்து ரஜினிகாந்த் தான் கூப்பிட்டுருக்காங்க. பலமாக கை தட்டணும். ஏன்னா ரஜினி ரசிகன் தான் இருப்பாங்க. சேர்பர்சனாக இருந்ததுனால சொல்கிறேன். ஏன்னா இந்தியன் பனாரமான்றது கமர்ஷியல் இதில் தான் போய் மாட்டிட்டு. இவ்வளோ நேரம் இருந்தாலே லேகுன்னுவாங்க இந்த ஹால்லேயே. 90s வந்து சில படங்கள்லாம் போடும்போது ஒரு 10 பேர் 15 பேர் தான் இருப்பாங்க. நான் இப்போ வந்து தமிழ் ஸ்டுடியோ இருக்கோம், நாங்கள் வேலூர் அங்கெல்லாம் கூட போயிட்டுருக்கோம், நிறையா பார்த்தோம். இங்கெல்லாம் போய் ரசிகர்கள்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. சப்டைட்டில் வாசிக்கிறதுக்குள்ள ஆக்ஷனை பார்க்குறதா சப்டைட்டில் பார்க்குறதா, அதுவும் சப்டைட்டில் படப்படப்படன்னு ஓடிடும். அதனால தமிழ் ஸ்டூடியோவில் இருக்கணும் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறுத்தி பார்த்து ரிப்பீட்டடாக போட்டு அதை பற்றி ரொம்ப இந்த கிரிட்டிக்கலாக பேசுகிறவங்கெல்லாம் கூடாம அந்த ஆடியன்ஸே பேச வைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப நல்ல ஒரு காரியம். அந்த காரியத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் இந்தியன் பனாரமாலே இனாவரிலேயே வந்து ரஜினிகாந்த் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அவர் இங்கே வந்து இந்த மாதிரியா கலைஞர்களை கூப்பிட்டுருக்காருன்றது தான் தமிழ் ஸ்டுடியோ. அதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட். பலமாக கை தட்டணும். ஏன்னா ரஜினி ரசிகன் தான் இருப்பாங்க. ஏன்னா இந்தியன் பனாரமான்றது ஒரு காலகட்டத்தில் தெரியாமல் இருந்த ஒரு விஷயம். இன்றைக்கு அதுவும் ஒரு கமர்ஷியல் இதில் தான் போய் மாட்டிட்டு. ஏன்னா இந்தியனுக்கும் நம்ம பனாரமானுடைய சேர்பர்சனாக இருந்ததுனால சொல்கிறேன். 80-85 இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் சொல்லும்பொழுது nobody doesn't understand what is independent filmmaker here in தமிழ்நாடு. அது இப்போ அந்த ஒரு காரியம் நடந்துட்டுருக்கு. நாங்கள் முன்னே சொல்லியிருக்கும்போது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது சொல்லுவேன், ரைட் ஆங்கிள், லெஃப்ட் ஆங்கிள், ஓவர் த ஷோல்டர் ஷாட்டு, இதெல்லாம் சொல்லி பயமுறுத்துவாங்க. அதெல்லாம் பயப்படாதீங்க, நீ இஷ்டமாக எடிட்டிங் உட்காந்து கட் பண்ணு அப்படி எண்பதில் சொல்லும்போது என்னை ரொம்ப பேர் எதிர்த்தாங்க. இப்போ பாருங்க ஆட்டிக்கிட்டிலாம் எடுக்கிறாங்க, எடிட்டிங்கில் வந்து கட் பண்ணுறாங்க. ஆனால் கமர்ஷியல் சினிமா அப்படி தான் பாருங்க, 5 கேமரா வச்சு எடுத்துக்கிறாங்க. எங்கே வேணால் கட் பண்ணி தூக்கி போடலாம், ஈஸி, கண்ணை மூடியும் கட் பண்ணலாம். அதனால் அந்த மாதிரி ஒரு ரசனையை சினிமா எப்படி பார்க்கணும், ஒவ்வொரு ஷார்ட்டும் சரி, அந்த ஸ்கிரிப்டுடைய இதுவும் சரி, ஸ்க்ரீன் பிளேயும் சரி, அதெல்லாம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு. அறந்தைமணியன் சார் சொன்னது போல் அது ஒரு கிரிட்டிசிசமாக பார்க்கக்கூடாது. எப்பா தப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படி பார்த்துட்டே இருப்பான். அப்போ படத்தையே விட்டுருவான். நீ இந்த சட்டை போட்டிருந்தாரு, வெளியே வரும்போது இந்த சட்டை அப்படின்னு எங்கள் டைரக்டர் சொல்லுவார். டைரக்டர் பீம் சிங் சொல்லுவார். அப்போ ஃபிலிம் ஃபேரில் ஒரு ஸ்ட்ரிப் வரும், டைரக்டர்ஸ் ஃபால்ட் அப்படி சொல்லிட்டு. அது மாதிரி சில பேர் கண்டுபிடிக்கிறதுக்காக சில ஷார்ட்ஸ்லாம் இருக்கணும்ப்பா அப்படிங்குவார். அதுக்கு மேலே அவங்க என்ன சொல்ல வந்தான். இன்னும் கூட யாரும் சொன்னாங்க, படிச்சுன்னு தெரியுது இதில், அதுதான் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குமாரும் நம்ம ஆம்ஸ்டாங் பேசும்போது சொன்னாங்க, படிச்சுன்னு தெரியுது. ஆனால் முதல்ல நம்ம ஜெர்னலிஸ்ட்டுக்கு, தமிழ் ஜெர்னலிஸ்ட்டுக்கு ஐயே இல்லைப்பா, சினிமா எப்படி பார்க்கணும், தீவிர கதையை எழுதிட்டு இருக்காங்க விமர்சனத்தில். கதையை போய் அவங்க பார்த்துப்பாங்க, கதையை எழுதிட்டு இருப்பாங்க. அது எப்படி எப்படிலாம் எடுத்திருக்காங்க, பின்னணி இசை எப்படி பண்ணியிருக்காங்க, எஃபெக்ட் சவுண்ட் எப்படி போட்டிருக்காங்க, சினிமாட்டோகிராஃபி எப்படி போயிருக்கு, சவுண்ட் சிஸ்டம் எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அது தெரியாது அவங்களுக்கு. தைரியமாக சொல்லலாம். அதே கேரளாவில் போய் பாருங்க, கிழிச்சிடும். இந்த பெங்காலில் அவங்க சொன்னது போல் பெங்காலில் பாருங்க, அதுவும்
அது அடிப்படையிலேருந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வருண்.com செய்து இன்னும் செய்து கொண்டிருக்கு. அதுக்கு நம்மளால் தொழிலுக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லி வாழ்த்துக்கள்.